Hi guys, welcome to Hack the Logic YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்பைலர் வெர்சஸ் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். தென் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு இதை ரீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரெண்டுமே ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஹாய் காய்ஸ், ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ஹேக் த லாஜிக் யூடியூப் சேனல். ஹேக் த லாஜிக் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தென் இஃப் யூ வாண்ட் டு பிகம் மாஸ்டர் இன் ஜாவா யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் ஜாவாவில் மாஸ்டராக விரும்பினால் உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை. தென் இது இன்டர்பிரட்டரில் இப்போ நான் கம்பைலர் வரேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹேக் த லாஜிக் யூடியூப் சேனல். இஃப் யூ வாண்ட் டு பிகம் மாஸ்டர் இன் ஜாவா யூ நீட் மோர் ப்ராக்டிஸ். ஹாய் நண்பர்களே, ஹேக் த லாஜிக் யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். நீங்கள் ஜாவாவில் மாஸ்டராக விரும்பினால் உங்களுக்கு இன்னும் ஒரு பயிற்சி தேவை. ஓகே, இதுலேருந்து என்ன புரிஞ்சிச்சு நீங்களே சொல்லுங்கள். ஸோ இன்டர்பிரட்டர்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டோட வேலையை என்ன, நம்ம இப்போ இந்த சைடு இருக்குல்ல, இந்த செக்ஷனை என்னென்னு எடுத்துக்கிறோன்னா கோடுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த சைடு இருக்கிறது நமக்கு கிடைக்கிற அவுட்புட். ஸோ ஓகேவா? அப்போ ரெண்டுமே என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற கோடை மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதா ரெண்டோட வேலையும். ஸோ அது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே இன்டர்பிரட்டர் என்பது ஒரு லைனை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி முடிச்சிருது, அதுக்கான மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணுது. தென் அகைன் அடுத்த லைனுக்கு போது எரர் இல்லையா, அதோட மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணுது. தென் அகைன் அடுத்த லைன் மூவ் ஆகுது. இதே மாதிரி இப்போ எரர் இல்லாத வரைக்கும் இது எக்ஸிக்யூட் பண்ணிடுது. ஓகே, இதான் இன்டர்பிரிட்டரோட வேலை. இப்போ நான் கம்பைலர் வந்துட்டேன்னா மொத்தமாக ஃபஸ்ட்டு இதுவுமே ஃபஸ்ட் லைன் பை லைனாக ரீட் பண்ணுது. லைன் பை லைனாக ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணுது, ஃபைனலாக நமக்கு ஒரு அவுட்புட் ஃபைலை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இங்கே இன்டர்மீடியட்டாக எதுவும் ஃபைல்ஸ் இருக்காது. பட் இந்த இதை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஃபைலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜாவான்னு எடுத்துட்டிங்கன்னா பைட் கோன்னு சொல்லுவோம். இதுவே C++லாம் எடுத்துக்கிட்டோம்னா மிஷின் கோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆஃப் கன்வர்ஷன் ஃபைலே டேரெக்டாக கொடுத்துருது. அதாவது மொத்தமாக ஒரு ஃபைலை அவுட்புட்டாக கொடுத்துருது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே போவோம். இப்போ நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு எரர். ஸோ செகண்ட் லைனில் எனக்கு ஒரு எரர். இப்போ ஃபஸ்ட் லைனில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் ஆகி அதோட மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணிடுவோம். தென் செகண்ட் லைன் போகும்போது அந்த இடத்துல எரர் பிரிண்ட் பண்ணிடுது. ஓகேவா? இல்லை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது இன்டர்பிரிட்டரில். இதுவே நான் கம்பைலர் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எரரை கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆஃப் கோட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஃபஸ்ட் டாட் சிபிபின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது சிபிபினா இஎக்சி ஃபைலில் தான் அவுட்புட் வரும். ஃபஸ்ட் டாட் இஎக்சி. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஃபஸ்ட் டாட் சிபிங்கிறதுல எந்த எரரும் இல்லாட்டா என்ன ஆகும்னா இந்த ஃபஸ்ட் டாட் இஎக்ஸிங்கிற ஃபைல் ஜென்ரேட் பண்ணிடும். பட் இப்போது இன்கேஸ் ஏதாவது எரர்னா என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த எரரை கிளியர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த அவுட்புட் ஃபைலே கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது டிஃப்ரென்ஸ். தென் ஓகே, இப்போ நான் அகைன் இன்டர்பிரிட்டர் வரேன். ஸோ இதில் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒரு தடவை கம்பைல் பண்ணி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்போ முடிஞ்சு நீங்கள் அகைன் மறுநாள் வரீங்க. மறுநாள் வரும்போது நீங்கள் இது பண்ணணும்னா என்ன பண்ணணும், அகைன் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இன்டர்பிரிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அவுட்புட்டை இது பண்ண முடியும். ஓகேவா? அவுட்புட் கெட் பண்ண முடியும். பட் கம்பைலரில் நான் ஒன்ஸ் யாரா கிளியர் பண்ணி நான் ஃபைலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா அகைன் எனக்கு இந்த இஎக்சி ஃபைல் ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா நான் அகைன் மறுநாள் வரும்போது நான் என்னோட கம்பைலருக்கு அங்கே வேலை இல்லை. நான் டைரெக்டாக இந்த ஃபைல் எடுத்து ரன் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட் இன் கம்பைலர். ஓகேவா? ஸோ இதுலயே இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ இங்க இன்டர்பிரட்டர்னு எடுத்துக்கோங்களேன். இங்க இன்டர்பிரட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒவ்வொரு தடவை ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்னோட சேர்ந்து அந்த ப்ரோக்ராமோட ப்ரோக்ராமும் ரன் ஆகுது. அட் த சேம் டைம் இன்டர்பிரட்டரும் ரன் ஆகுது. ஸோ இது ரெண்டும் ரன் ஆனா மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ கம்பைலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி ஒன் டைம் நான் கம்பைல் பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைலை. ஸோ அந்த மாதிரி டயத்தில் கம்பைலர் வந்து பெஸ்ட்டு. ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஆன்லைன் கம்பைலர் ஃபார், ஓகே எதை வச்சுக்கலாம், ஜாவான்னு வச்சுக்கோம். ஓகே ஜாவா. ஸோ ஆன்லைன் ஜாவா கம்பைலர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். தென் இன்னொரு கம்பைலர் ஒன்று ஜேஎஸ் இல்லை பைத்தான். ஓகே பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இப்போ ரெண்டுலேயும் சேம் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுலேயும் இப்போ ரெண்டுலேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு இன்புட், ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி அதோட அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுலேயும் எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குதுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிறேன். தென் வந்து இன்ட்டு பி ஈக்குவல் டு 20. ஓகே. ஸோ தென் இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறோம், இன்ட்டு சி ஈக்குவல் டு சம். ஓகே சாரி, இன்ட்டு சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ 3 வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஃபஸ்ட்டு ஏயை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இதை காப்பி பண்ணி 3 பிரிண்ட் பண்ணிடுவோம். சாரி, இப்போ பி, தென் வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்து சம்மை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ சம்மை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே 10, 20, 30. ஸோ இதே இதை நான் பைத்தன் கம்பைலர் கொடுக்குறேன். a equal to 10, b equal to 20, sum equal to a plus b அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். print a, print b, இது வந்து print லாஸ்ட் ஆனது சம். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு ரெண்டுக்கும் இப்போ அவுட்புட் வந்துருச்சு. இப்போது நம்ம அப்போ பண்ண மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுறதுனால அந்த இது தெரில, அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே இன்டர்மீடியட் ஃபைல் ஜென்ரேட் ஆகுதா இல்லைங்கிறது வந்து தெரில. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, ஒரு இன்டர்மீடியட் ஃபைல் இங்கே வந்து கம்பைலர் பேஸ்டு லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்மீடியட் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். பட் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜில் வந்து எந்த ஒரு ஃபைல்ஸும் ஜென்ரேட் பண்ணாது, டேரெக்டாக அவுட்புட் இதாயிரும். ஓகேவா? ஸோ ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இது வந்து ஒரு ஹைப்ரிட் லாங்குவேஜ். கம்பைல் லாங்குவேஜும் தென் வந்து இன்டர்பிரிட்டும் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பைட் கோட் கன்வர்ஷனில் வந்து கம்பைலராக இருக்கும். தென் வந்து அந்த ரன் டைமில் ஜேவிஎம் ஒர்க் ஆகும்போது அது வந்து ஒரு இன்டர்பிரிட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எரர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே இது பண்ணேன்னா எனக்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஸோ ஒரு எரருங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? டோட்டலாக. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பைத்தானில் போயிட்டு இங்கே பிக்கு பதிலாக இப்போ சப்போஸ் நான் டிக்ளேர் பண்ணாத ஒரு வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அதாவது நான் சிண்டெக்ஸ் வைஸ் எரர் பண்ணனால இது அப்போல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா எரர் தான் த்ரோ பண்ணுச்சு. இப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிரிண்ட் ஏங்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல லைன் ரீட் ஆகிட்டு போகுது, a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் 20. அதுக்கான மிஷின் கோட் ஜென்ரேட் பண்ணிடுச்சு, இதை ஆட் பண்ணிடுச்சு, அதோட ரிசல்ட் வந்து சம்ங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சு. இந்த இடத்துக்கு வருது, இதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துக்கு வரும்போது சிங்கிற வேரியபிள் வந்து செக் பண்ணுது, இங்கே இல்லை. ஸோ அப்போ வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கே லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகுது. இங்கே வந்து
எப்படின்னா ஒரு இடத்துல எரர்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எரரை கிளியர் பண்ணுங்க, தென் ஒன்லி நான் வந்து அதுக்கான ஃபைல் ஜென்ரேட் பண்ணி அதுக்கான அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இப்போ நமக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துலையும் இப்போ நம்ம அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா டோட்டலாக எரரும் கிளியர் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து வந்துடும். ஓகே கைஸ், இதான் வந்து கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.